ரவீந்திரன் சார், ஒவ்வொரு வருஷமும் நாம் இவங்க இந்த ராஜவாய்க்கால்களை தூர்வாரல, இந்த கடைமடை பகுதிகளில் இருக்கக்கூடிய கால்வாய்களை தூர்வாரல, அதனால தான் எங்களுக்கு தண்ணி வரல, இப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுக்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது உண்டு. முன்னேற்பாட்டு பணிகளை அரசாங்கம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருடமும் அப்படியான விமர்சனங்கள் எல்லாம் இருக்குதா, இல்ல அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முறையா செஞ்சிருச்சா? இல்ல, என்னதான் அரசாங்கம் செய்தாலும் கொஞ்சம் குறைக்க சொல்லிடுறேன். அரசாங்கம் என்ன பணிகள் செய்தாலும் ஒரு வாய்க்கால 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பணி செய்ய முடியும். ஒரு முறை இப்போ வாய்க்கால தூர்வாரிட்டா அடுத்த 3 ஆண்டுகள் கழித்து தான் அந்த வாய்க்கால தூர்வாரணும். ஒண்ணு. ரெண்டாவது, அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகையில் எங்கெங்கெல்லாம் அத்தியாவசியமாக அவசியமாக பணி செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனால் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அனைத்து நீர்நிலை ஆதாரங்களையும் ஆண்டுதோறும் ஒரு சேர தூர்வார வேண்டும் என்பதுதான். அது அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட வாய்க்கால தூர்வாரதான் அந்த பிரச்சனை. ஒண்ணு. ரெண்டாவது, அதே பிரச்சனை இந்த ஆண்டு எழுதும். தண்ணீர் சீரா வரல, வேகமா வரல, இதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்கிறதா இருக்கு. ஆனால் மரியாதைக்குரிய ஐயா வைத்திலிங்கம் அவர்கள் கேட்ட மாதிரி இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் 94 டிஎம்சி முழுமையா நிரம்பி போச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த 15 நாளைக்கு கழிச்சு தண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் கடந்த காலத்தில் நாம் அனுபவித்தது எதிர்கால தேவை, நிகழ்கால தவறுகளை சுட்டிக்காட்ட வகையில் தான் நம்ம விவாதிக்கிறோம். கடந்த ஆண்டு 2023-24 12/6/2023 அன்று ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு சார். அதாவது அவர் வைத்தியலிங்கம் சார் கேட்கறது ரொம்ப நியாயமா கேட்கிறாரு. அதாவது என்ன பிரச்சனைக்காக இன்னைக்கு நீங்க இதை எடுத்து பேசுறீங்கன்னு என்கிட்ட கேட்கிறாரு. அது நியாயமான கேள்வி. நான் உங்ககிட்ட அதான் கேட்கிறேன், என்ன பிரச்சனை இன்னைக்கு இருக்குங்கிறத சொல்லுங்க சார். அந்த பதில தான் இப்ப சொல்ல வரேன். சரி, கடந்த ஆண்டு 2023-24 ஆண்டுக்கு கடந்த ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேட்டூர் அணையில 103 அடியை எட்டியிருந்த பொழுது 12/6/2003 அன்று தன்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்தார். 23 அன்னைக்கு. ஆமா. ஆனால் மேட்டூர் அணை அக்டோபர் மாதமே தண்ணீர் இல்லை என்று மூடப்பட்டது, தண்ணீர் நிறுத்தப்பட்டது. சரி. 1982 ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 41 ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இல்லை என அக்டோபர் மாதம் நிறுத்தப்பட்டது. காரணம் என்ன? ஒரு மேட்டூர் அணை தண்ணீர் என்பது 4 முறை நிரம்ப வேண்டும் டெல்டா பாசன பகுதிக்கு. சரி. நீங்க மழையினுடைய அளவு எவ்வளவு இருக்கு? நீங்க மழையினுடைய அளவு வச்சிருக்கேன். 1901 இருந்து 1924 ஆண்டு வரை நேற்று வரை அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். மழையினுடைய அளவை கணக்கு பண்ணி நம்ம வாழ முடியாது. மழை குறைவா இருக்கும், கூடுதலா இருக்கும். ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் சரிவர கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும். பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு மழை நம்ம கூடுதலா பெஞ்சு ஐயா சொல்றாங்க. வாஸ்தவம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதங்கள் தென்மேற்கு பருவமழை. தமிழகம் மழை மறைவு மாநிலம். தென்மேற்கு பருவமழையும் கை கொடுக்காது, வடகிழக்கு பருவமழையும் முழுமையா கை கொடுக்காது. காரணம், தென்மேற்கு பருவமழையில மேற்கு தொடர்ச்சி மலைகளிலே பெய்யக்கூடிய, ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை நீர் அது அந்தந்த மாவட்டங்களுக்கு பயன்படும். ஆனால் கர்நாடகா, கேரளா, வயநாடு பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீர் முழுமையாக மேட்டூர் அணைக்கு 4 முறை நிரம்பினால் மட்டுமே டெல்டா பாசன பகுதியை முழுமையாக நாம் சாகுபடி செய்து அறுவடை செய்ய முடியும். ஆனா நிலைமை என்ன தெரியுங்களா? நீர் ஆணையம், மத்திய நீர் ஆணையம் நேற்று என்ன கொடுத்தது தெரியுமா? நாடு முழுவதும் தற்போது பருவமழை துவங்கியிருப்பதில் 150 முக்கியமான அணைகளில் முழுமையாக நிரம்பவில்லை. கடந்த ஆண்டை விட நீர்மட்டம் குறைவாக இருக்கிறது, மழை குறைவாக இருக்கிறது. குறிப்பா சொல்ல போனா கிட்டத்தட்ட 150 அணைகளில் மொத்த கொள்ளளவு திறன் 178.784 பில்லியன் கனமீட்டர். நாடு முழுவதும் பெய்த மழை அளவு 257.812 பில்லியன் கனமீட்டர். இது 69.35% ஆகும். இது தண்ணீர் நிரம்பியதுல இப்போ இருக்கிறது 91.4 பில்லியன் மீட்டர் தண்ணி தான் உள்ளது. இது 51% தான் நிரம்பி இருக்கிறது. 107 ஆண்டுகால சராசரியில் இது மிக 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 குறைவு. அது மட்டுமல்ல, வட பிராந்தியத்தில் எவ்வளவு இருக்கு, கிழக்கு பிராந்தியத்தில் எவ்வளவு இருக்கு, மேற்கு பிராந்தியத்தில் எவ்வளவு இருக்கு, மத்திய பிராந்தியத்தில் எவ்வளவு இருக்கு. தென் மாநிலங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய தெற்கு பிராந்தியத்தில்
53.334 PCM கொள்ளளவு கொண்ட 42 அணைகளில் தற்போது 35.10 PMC தண்ணி தான் இருக்கிறது. 65% மட்டுமே நிரம்பி இருக்கிறது. இது 50 ஆண்டுகளில் ஒப்பிடுகிற பொழுது கடந்த ஆண்டு ஒப்பிடுகிற 10% கூடுதலாக இருந்தாலும் 50 ஆண்டுகள் ஒப்பிடுகிற போது 40% குறைவு. ஓகே. அப்ப எதிர்காலத்துல கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்காமல் போனால் நிலைமை என்ன ஆவது? ஓகே. பிரச்சனை என்ன ஆவது? நாங்கள் கேட்பதெல்லாம் கடலுக்கு போற தண்ணியை சேமிக்க வேண்டும் என்றுதான் கேட்கிறோம். சரி. கடலுக்கு தண்ணீர் போக வேண்டும். அதனாலதான் நடுவர் மன்ற ஆணையத்துல கூட 10 TMC கடலுக்காக ஒதுக்கி இருக்காங்க. நாம எவ்வளவு தண்ணியை கொடுத்திருக்கோம் இதுவரையும் கடலுக்கு? 1934 இருந்து கணக்கு இருக்கு. 1934 இருந்து எவ்வளவு தண்ணி கொடுத்துருக்கிற கணக்கு இருக்கு. சராசரியா சொல்ற 90ல இருந்து 93ஆம் ஆண்டுல 102 TMC கொடுத்திருக்கோம். 2005ல 349 TMC அனுப்பியிருக்கோம். 2007ல 100 TMC அனுப்பியிருக்கோம். 2008ல 114 TMC அனுப்பியிருக்கோம். 2022ல 490 TMC அனுப்பியிருக்கோம். 2024ல இன்னைய தேதி வரை 37.92 TMC தண்ணீரை அனுப்பியிருக்கோம் கடலுக்கு. ஓகே சார், நாங்க என்ன கேக்குறோம்? எனக்கு நீங்க சொல்றது புரியுது. அதாவது கடலுக்கு நீர் அனுப்புவது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. 4 முறை அணை நிரம்பினா மட்டும்தான் டெல்டா பகுதிகளில் முழுமையாக விவசாயம் செய்ய முடியும்னு சொல்றதும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா இங்க இந்த தண்ணி வரதே பாத்தீங்க அப்படின்னா இது அப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. மழை பெஞ்சா நமக்கு பிரச்சனை இல்லை, மழை வரலன்னா தான் நம்ம தண்ணியை அவங்க கிட்ட இருந்து கேட்கிறோம். சரிங்களா? இந்த முறை சார் இது ரொட்டீன் ஒர்க் அப்படிங்கிறதுனால நான் கேட்க விரும்புகிறேன். இந்த ஆண்டு இந்த ஜூன் 12ஆம் தேதி அதுக்கு முன்னால இல்ல தண்ணி திறந்த பின்னால செய்ய வேண்டிய பணிகளை இந்த அரசாங்கமும் நீர்வளத்துறையும் நீர்வள ஆதாரத்துறையும் பொதுப்பணித்துறையும் முறையா செஞ்சிருக்காங்களா? இது வழக்கமாக செய்ய வேண்டிய பணி. இதை சரியா செய்திருக்கிறார். இதுல மாற்று கருத்து இல்ல. அது சார் அதுலயும் பிரச்சனை இருக்கு. செய்யலன்னு பலமுறை இதே சார் அதுதான் சொல்றேன். சார் ஒரு நிமிஷம். பாசன பகுதியான 12 மாவட்டங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுகிற நிதியை கொண்டு முழுமையாக செய்ய அரசாங்கம் முழுமையாக நிதி ஒதுக்கீடு செய்வது கிடையாது. சரி. ஒரு குறிப்பிட்ட வாய்க்காலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்தந்த பகுதிகளில். காரணம் என்னன்னா இந்த முறை ஒரு வாய்க்கால் தூர்வாரணும்னு முடிவெடுத்து தூர்வாரிட்டாங்கன்னா அடுத்த 3 ஆண்டுகளுக்கு கை வைக்க மாட்டாங்க. சரி. ஆனா நாங்க கேட்கறது என்னன்னா 4-5 மாதங்களுக்கு மட்டும்தான் அது பயன்பாட்டுல இருக்கு ஒரு ஆண்டுக்கு. மீதம் உள்ள 7 மாதங்கள் அது பயன்பாடு இல்லாம இருக்கு. எனவே அது காடுகள் மண்டி இருக்கிறது, செடி கொடிகள் அடர்ந்து இருக்கிறது, அதை சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே நீங்க ஆண்டுதோறும் அனைத்து வாய்க்கால்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யணும் சொல்றோம். சரி, ரைட், ஓகே ஓகே. ஈசன் சார் பொதுவா செஞ்சிட்டு இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க தமிழகத்துல எவ்வளவுதான் மழை குறைவு மழை இருந்தாலும் கூட வடகிழக்கு பருவமழையில 40% பயன்படுத்த முடியும், 60% கடலுக்கு போயிடும். ஆனால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து போயிருப்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். நம்ம கிட்டத்தட்ட 28 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரத்தை உருவாக்கி அவன் குடிநீர் தான் கொடுக்கிறோம் காவிரியிலிருந்து. அது மட்டுமல்ல, சமீபத்தில் 2008ல ஒரு ஆய்வறிக்கை, நிலத்தடி நீர்மட்ட ஆய்வறிக்கை இருக்கு. 2013ல ஒரு ஆய்வறிக்கை இருக்கு. சமீபத்துல 2023ல ஒரு ஆய்வறிக்கை இருக்கு. தமிழகத்துல 463 இடங்கள் அபாயகரமாக மிகவும் நிலத்தடி நீர் குறைந்து போய் நிலத்தடி நீரை அற்று போய் இருக்கக்கூடிய பகுதியில் கண்டுபிடித்து மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. நான் இன்னும் கொஞ்சம் விவரமாவே வரேன், கொஞ்சம் கூடுதல் அவகாசம் விவரமா வரேன். நிறைய பேரு கடலுக்கு தண்ணி போகுது, நீங்க தடுப்பணை கட்டணும், கதவணை கட்டணும் அப்படிங்கிறாங்க. தயவு செய்து காவிரியிலோ இல்ல மற்ற 36 ஆறுகளிலோ தடுப்பணை கட்டுவதற்கான தமிழகத்தில் சாத்தியக்கூறுகள் இல்லை. அதே போல காவிரியில் கதவணை கட்டலாமே தவிர தடுப்பணைகள் கட்ட முடியாது. அது மட்டுமல்ல, எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று கீழணைக்கு கீழாக அணக்கரைக்கு கீழாக குமாரமங்கலம், ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை கட்டப்பட்டது. இதுல எஸ்டிமேட் போட்டது 400 கோடி ரூபாய். 463 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் அந்த தடுப்பணை பணிகள் முடியவில்லை. கூடுதல் நிதி தேவைப்படுகிறது. ஆனால் இதில் சேமிக்கக்கூடிய தண்ணீர் எவ்வளவு தெரியுமா? 0.758 மில்லியன் கனஅடி மட்டும்தான். ஒரு TMC கூட இல்ல. ஆக ஒரு 500 கோடி ரூபாய் செலவு செய்தும் தடுப்பணையிலே முழுமையாக தண்ணீர் தேக்க முடியாத நிலைதான். நாங்கள் இதற்கு மாற்று என்ன சொல்றோம்? நீங்கள் பூமிக்கடியிலே செயற்கை முறையில் தண்ணீரை சேமிக்க வேண்டும். இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஒரு குறைஞ்ச ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி
வெயிலுடைய தாக்கம் அதிகம் இருக்கிறது. சென்டா அடிச்சு போச்சு. 12 மாவட்டங்கள் 100 தாண்டிடுத்து, 104 தாண்டிடுத்து. அது காரணம் தெரியுங்களா? வெயிலுடைய தாக்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் நிலத்தடி நீர்மட்டத்தின் அளவு வெகுவாக குறைந்து போய்விட்டது.